لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கடந்த வருடம் ரமலான் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு துயரகரமானதாக அமைஞ்சது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்குமான அந்த போர் இருக்கக்கூடிய நிலையில் தான் போன ரமலானை நம்ம அடைஞ்சோம். அதனால் அது மகிழ்ச்சிகரமாக அது கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு. இந்த வருஷமும் துரதிர்ஷ்டவசமாக பார்த்திங்கன்னா சரியாக ரமலானுக்கு முன்னாடி முஸ்லீம் நாடுகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தும் இன்றைக்கி போருக்குள்ளே ஒவ்வொன்றாக தள்ளப்பட்டு இன்றைக்கி ரொம்ப அதனுடைய கடுமையான ஒரு நிலையில் நம்ம இன்றைக்கி இருக்கோம். இப்போது இந்த விஷயத்தில் உலகம் ஒரு வியப்பான ஒரு விஷயங்களை பார்க்குது, பல விஷயங்கள் பார்க்குது. அதிலும் குறிப்பாக இந்த முஸ்லீம்களுடைய நடவடிக்கைகள் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திருக்கு. இந்த வியப்பில் ஆழ்த்தி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது ஏதோ ஒரு மகத்தான ஒரு சாதனை முஸ்லீம்கள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில் உலகம் முஸ்லீம்களை வியந்து பார்க்கல. முஸ்லீம்களை அவங்க எப்படி வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் சோறு தான் திங்கிறீங்களா? உங்கள் சோத்தில் உப்பு இருக்கா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நீங்கள்லாம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க? இதுதான் வியப்பாக பார்க்குது. இங்கே 3 போர் நடக்குது. ஒரு போருக்கு அப்பட்டமாக காரணம் தெரியுது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான ஒரு போர் அப்பட்டமாக தெரியுது. இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது 2 வல்லரசுகளுக்கான ஒரு போர். இது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இங்கே தங்களுடைய ப்ராக்சியை வச்சு அமெரிக்கா உக்ரைனை யூஸ் பண்ணி சண்டை போடுது. மீதி 2 போர்கள் பார்த்திங்கன்னா இதுதான் உலகமே வியந்து பார்க்குது. ஒன்று ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த, அதாவது ஈரான் வெர்சஸ் இஸ்ரேல் வெர்சஸ் அமெரிக்கா ப்ளஸ் அமெரிக்காவுடைய அலைன்சஸ். இந்த அலைன்சஸில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இஸ்லாமிய நாடுகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக இன்னொரு போர் நடந்துட்டு இருக்கு. அந்த போர் அவ்வளோ டாக் ஆஃப் இதில் வரல. ஏன் வரல அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா அந்த சொல்ல பெரிய ஜாயின்ட்ஸ் 2 சண்டை போட்டுட்டு இருக்கும்போது 2 குட்டி பசங்க அடிச்சுக்கிட்டாங்கன்னா போய் ஓரமாக போய் விளாடுங்கடாங்கிற மாதிரி இன்னொரு போர் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய போர். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் கூட பார்த்திங்கன்னா முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இது அமெரிக்காவுடைய சூழ்ச்சி, இது இஸ்ரேலுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறாங்க. அவங்க திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன்டா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் இஸ்லாமிய நாடு, இதில் இங்கே பின்னாடி இஸ்ரேலும் கிடையாது, அமெரிக்காவும் கிடையாது, அப்போ இது யாருடைய சூழ்ச்சியில் போர் நடக்குது? அப்போது இஸ்லாம் உங்களுக்கு என்ன இஸ்லாம்னு நீங்கள் எதை வச்சு சொல்லிக்கிறீங்க? நீங்கள் இஸ்லாமிய நாடுகள் தானா அப்படின்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து திருப்பி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்முடைய தரப்பு நியாயம் எடுத்து வைக்க முடிய தகுதியை நம்ம இழந்துட்டோம். அதனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் சரி அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு எதிராக பேசப்படுதுன்னா அது 100% அது உண்மையானது. அதுக்கு நாம் தகுதியானவர்கள். நம்ம இன்றைக்கி அஸ்ஃபல சாஃபிலின்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, தரம் தாழ்ந்து, அதாவது கால்நடைகள் இல்லை, கால்நடையை விட தரம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு முன்மாதிரி நாம் இன்றைக்கி எக்ஸாம்பிள் உலகத்தில் செட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா போரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இதில் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் நேஷன் ஸ்டேட் ரொம்ப ஸ்ட்ராங்காகுது. அதுக்கப்புறம் தான் இந்தியா உருவாகுது. 1945க்கு அப்புறம் தான் இந்தியா உருவாகுது. ஒவ்வொரு நாடுகள் அவங்களுடைய அந்த வரைபடங்கள் தீர்மானிக்கப்படுது. அதில் இஸ்ரேலை தவிர, இஸ்ரேலுக்கு மட்டும் இன்னி வரைக்கும் வரைபடம் கிடையாது. அது இஸ்ரேலியர்கிட்ட கேட்டிங்கனாலே அவன் வரைபடம் எதுன்னு கேட்டால் அவன் தரமாட்டான். அது ஒரு கேள்விக்குறின்னு வச்சிங்களா. உலகத்தில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருக்குதுன்னா இவங்களுக்கு மட்டும்தான். அப்போ ஒவ்வொரு நாடுக்கும் ஒரு இறையாண்மை அப்படின்னு சொல்லி ஒன்று செட் பண்ணுறாங்க. இறையாண்மைனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல, எது சரி எது தப்பு, என்ன இதில் என்ன மிஸ்டேக் நடக்குது, இது என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இறையாண்மைனா சவரண்டினா என்ன அப்படின்னு விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பாருங்கள். 4 விஷயம் இருக்கும் சவரண்டி அப்படிங்கிறதுல. ஒரு நாட்டுடைய இறையாண்மை அப்படிம்பாங்க. முதல் விஷயம், ஒரு நிலப்பரப்பு இருக்கணும். முதல்ல ஒரு லேண்ட் இருக்கணும். அடுத்தது, அதில் கணிசமான அளவு மக்கள் இருக்கணும். லேண்டு மட்டும் இருந்தால் பத்தாது. அண்டார்டிகா மாதிரி பகுதி பெரிய நிலப்பரப்பு இருக்குது, ஆனால் அங்கே எந்த ஒரு அரசாங்கமும் கிடையாது. அது மக்கள் வாழாத பகுதி. ஸோ லேண்ட் இருக்கணும், அதுக்குள்ள ஒரு மக்கள் கணிசமான அளவு இருக்கணும்.
சரி, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைசபிள் வால்யூமில் இருக்கணும். சும்மா ஒரு 10 பேர் அங்கே ஆராய்ச்சியாளர் மட்டும் போய் முகாம் போட்டிருக்காங்கன்னா அது வந்து நாடாக வந்து கருதப்படாது. அப்போது ஒரு மக்கள் இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு டிசிப்ளின், ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு சட்டம் இருக்கணும், அந்த நாட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கணும். அப்போ அந்த விதிமுறைகள் சரியாக பின்பற்றப்படுதா? நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதிமுறைகளை சரியாக அந்த நாட்டில் உள்ளவர்கள் பின்பற்றுகிறார்களா அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்காக, அதுக்கு வந்து மானிட்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு அரசாங்கம் இருக்கணும். இந்த 4 இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அது வந்து ஒரு நாடு. இதுக்கு வந்து சாவரண்டி இருக்கும். சாவரண்டி அப்படின்னா இதோடைய விஷயத்தில் வேற எந்த பக்கத்தில் இருக்கிற நாடோ தூரத்தில் இருக்கிற நாடோ எந்த நாடும் தலையிடக்கூடாது. இவங்களுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இவங்க வச்சுக்கலாம், அடுத்தவங்களுக்கு விற்கக்கூடாதுன்னு யாரும் வந்து நடுவில் தடை போட முடியாது. அதே மாதிரி இந்த நாடு எந்த நாடோட நட்பு வச்சுக்கணும், நட்பு வச்சுக்க கூடாதுங்கிறது யாரும் வந்து வேறொரு நாடு தீர்மானிக்கக்கூடாது. இதுதான் சாவரண்டி. இப்போ இந்த ஈரானுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு, இப்போ என்ன அங்கே வயலேஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய சாவரண்டியை வந்து அமெரிக்கா வந்து கேள்விக்குறியாக ஆக்குது, இஸ்ரேலும் வந்து கேள்விக்குறியாக ஆக்குது. என்ன ஆக்குது? அவங்களுடைய மின்சார தேவைக்காக, அவங்களுடைய மின்சாரம் அல்ல இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியம் வந்து பயன்படுத்தப்படுது. அதை கொண்டு நிறைய ஃபேக்ட்ரிஸ் ரன் பண்ணலாம், அதெல்லாம் நிறைய அது சார்ந்த இது இருக்குது, யூசஸ் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து யுரேனியம் வந்து என்ரிச் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஒரு நியூக்ளியர் யுரேனியம் என்ரிச் பண்ணுறதுக்கான அந்த பிளான்ட் வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்போ யுரேனியமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 25% வரைக்கும் என்ரிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் 25 to 30 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப கடினமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் 25லேருந்து 30 தாண்டிட்டீங்க, 30 டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் 30லேருந்து 60 வந்துருச்சுன்னா அது வந்து வெப்பன் கிரேடுக்கு போயிடும். இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணுது, 30 வரைக்கும் தான் அது வந்து பண்ணி வச்சிருக்கு. இன்டர்நேஷ்னல் அந்த அந்த மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு மையம் இருக்குது. அவங்களுக்கு வந்து இவங்க இவ்வளோதான் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், தாராளமாக வந்து ஆய்வு பண்ணுங்கள், இதை தாண்டி நாங்கள் என்ரிச் பண்ணல அப்படிங்க. அவங்களுடைய கொள்கை முடிவாகவே அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. நியூக்ளியர் வந்து அவங்க உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு. ஏன்னா நியூக்ளியர் ஆயுதம் வந்து போடப்படும் போது அது பொதுமக்கள் மேலே அனைவர் மேலேயும் அது வந்து தாக்குதலை ஏற்படுத்தும். அங்கே பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், மதகுருமார்கள் இவங்க எல்லாருமே கொல்லப்படுவாங்க. இது வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் ஈரான் வந்து ஆரம்பத்திலேருந்து எடுத்திருந்தது. இந்த நிலைப்பாடு கொஞ்சம் தவறான நிலைப்பாடு இது. ஏன்னா தற்காப்புக்காக ஒரு ஆயுதம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் சரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அந்த யாரெல்லாம் இன்னைக்கு வந்து நியூக்ளியர் ஆயுதம் வச்சிருக்காங்களோ அந்த நாடுகள் மேலே தான் படையெடுப்பு நடக்காமல் இருக்குது. இன்றைக்கி இந்தியா வந்து இவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா இந்தியாவிட்டு இருக்கக்கூடிய அணு ஆயுதம் தான் அதுக்கான காரணம். நாம் யார் மேலேயும் பயன்படுத்த தேவையில்லை. நம்மளை யாரும் தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட அணு ஆயுதம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் என்ன பண்ணுவான், உட்காந்து நம்மகிட்ட வாயில் பேசுவான், அவங்க தான் கையில் பேசுவான். அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, நீங்கள் இது வச்சிருக்கூடாதுன்ட்டு. அப்போ ஒரு கட்டத்தில் மீறி அவங்களுடைய இறையாண்மைக்குள்ளே இவங்க டார்கெட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்களுடைய சுப்ரீம் லீடர் வந்து ஒரு குழு அமைச்சு பேச்சுவார்த்தைக்காக நியமிச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடக்கவே சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்து அது கையெழுத்து ஆக வேண்டிய அந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து இந்த பேச்சுவார்த்தையை வந்து கொலாப்ஸ் ஸ்பாயில் பண்ணி விடுது. ஸ்பாயில் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அட்டாக்கு வந்து அமெரிக்காவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி எப்ஸ்டீன் இந்த மாதிரியான காரணங்கள்லாம் தனியாக இருக்குது, அது தனி விஷயம். மொத்தத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஈரான் மேலே அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவும் என்ன பண்ணுது, அவங்களுடைய அடிமையாக இருந்து அவங்க மேலே வந்து இது போய் அட்டாக் பண்ணுது. இது வந்து உலக நாடுகள் எல்லாரும் கண்டிச்சிருக்க வேண்டிய ஒரு சம்பவம். ஒரு நாட்டுடைய எல்லைக்குள்ளே போய் அட்டாக் பண்ணுவதற்கு எந்த நாட்டுக்கும் உலகத்தில் அனுமதியே கிடையாது. இதுதான் சாவரண்டி. அதான் சொன்னல, அந்த 4 விஷயம் இருக்கக்கூடிய ஒரு நாடு நீங்கள் ஐநா சபையில் வந்து இந்த அங்கீகாரம் வச்சிருக்கு, நீங்கள் ஒரு நாடுங்கிற ஸ்டேட்டஸ் அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது கொடுத்தா தான் அடுத்தடுத்து உங்களை பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் சேர்த்துவாங்க, உங்களை ஃபுட்பாலில் சேர்த்துவாங்க, வேர்ல்டு கப்பில் நீங்கள் வர முடியும், நீங்கள் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் சிஸ்டமுக்குள்ளே வர முடியும். உங்கள் ஏர்போர்ட்டுக்கு அப்போ தான் வேறு ஃப்ளைட்டு வரும், இல்லைன்னா ஃப்ளைட்டு வராது. இந்த உலகத்தோடு நீங்கள் இல்லைன்னா துண்டிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் இந்த 4 ஸ்டேட்டஸ் இருக்குது, உங்களை ஒரு நாடுன்னு அங்கீகரிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியிலேருந்து இன்டர்ஃபரன்ஸ் வந்து யாரும் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு சர்ச்சையாச்சு. ட்ரம்ப்புடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து என்ன சொன்னாங்க, இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதுக்கு நாங்கள் 30 நாளைக்கு வந்து அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னா, நீ என்னடா அனுமதி கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய சர்ச்சை வந்து இந்திய பாராளுமன்றத்தில் கூட அதை எதிரொலிச்சதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இறையாண்மைங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு நாட்டுக்கிட்ட அவங்ககிட்ட முழு உரிமை இருக்குது. அவங்க என்ன வேணாலும் அந்த நாட்டுக்கு தேவையான, அந்த மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவங்க வந்து செஞ்சுக்க முடியும். அப்போ இதில் போய் அமெரிக்கா வந்து இன்டர்ஃபியர் ஆகுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க சும்மா நின்று கை கட்டி நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. வேடிக்கை பார்க்குறது 2ஆம் பட்சம். இந்த அமெரிக்காவுடைய அந்த இராணுவ முகாம்கள் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளில் 27-28 இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசஸ் வந்து அவங்க அமைச்சு வச்சிருக்கிறாங்க.
ரீஃபியூலிங்கும் அங்கேருந்து தான் கொடுக்குறாங்க, அங்கேருந்து தான் மிசைல் வருது, அங்கேருந்து தான் அவங்களுடைய அந்த அந்த கப்பலுக்கு வந்து தேவையான ஃபியூல் போகுது. எல்லாமே அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கொண்டாந்து அவங்க நிறுத்தினதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போ முதல் தாக்குதலே பார்த்தீங்கன்னா அநியாயமான தாக்குதல். முதல் தாக்குதல் யார் மேலே பண்ணுறாங்க? அந்த நாட்டுடைய மதகுரு, அவர் வந்து சுப்ரீம் லீடர், அவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு வயசானவர், அவருக்கே 80-85 வயசு இருக்கும், அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ரெண்டாவது தாக்குதல் அதே நாள் சேம் டே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து அட்டாக் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா 160 குழந்தைகள் சாகுறாங்க. இதுவும் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுடைய அந்த ஜாயிண்ட் மிலிட்டரி அட்டாக்ல, இது அமெரிக்காவுடைய அட்டாக்ல வந்து சாகுறாங்க. இது எந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுது? டாமாஹாக்குங்கிற அந்த ஏவுகணை வந்து பயன்படுத்தும். இந்த ஏவுகணை வந்து ஒரு குரூஸ் மிசைல். குரூஸ் மிசைல் ப்ரீசைஸாக அது போய் கரெக்டாக துல்லியமாக தாக்குதல் நடத்தக்கூடிய மிசைல். நீங்கள் வந்து இங்கே டார்கெட் வச்சோம் அது நழுவி போய் அங்கே விழுந்துருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது. இது வந்து குரூஸ் மிசைல் பொறுத்த வரைக்கும் அது வந்து கைடட் மிசைல். அது வந்து தீபாவளி ராக்கெட் விடுற மாதிரி அது போய் எங்கேயோ ஒன்று இங்கேருந்து 10 வச்சு அங்கே போய் விழுவுறதெல்லாம் கிடையாது. அது கைடட் மிசைல். அது அக்யூரேட்டாக கடைசி நேரத்தில் கூட அதோடைய அந்த டார்கெட் லொக்கேஷனை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கிளம்புனதுக்கப்புறம் கூட அது சேஞ்ச் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து கைடட் மிசைல்னா அது அதோடைய ஃபுல் ஸ்டேரிங் நம்ம கையில் இருக்கும். அது எப்படி வந்து நம்ம கல்யாணம் இதெல்லாம் ட்ரோன் பறக்க விடும்போது கீழே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுருக்கோம், அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும் அது கையிலேயே. டாமாஹாக் மிசைல்ங்கிறது சாதாரண மிசைல் கிடையாது. இதை போட்டுட்டு அமெரிக்கா என்ன சொல்லுது? இது நாங்கள் பண்ணல, ஈரான் வந்து அவங்க ஏவுனாங்க இல்லையா ஏவுகணை நிறையா ட்ரோன் அது இதுன்ட்டு, அதுவே வந்து மால் ஃபங்க்ஷனாக எங்கள் விழுந்துருச்சு, ஏன்னா அவங்களுடைய ஆயுதங்கள் எதுவுமே அக்யூரசி கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பொய்யை சொன்னான். அடுத்தது ஈரான் என்ன பண்ணாங்க? அந்த வீடியோவே எடுத்து போட்டு காமிச்சாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அது வந்துச்சு, உழுவுறது டாமாஹாக் மிசைல் தான் உழுவுதுன்னு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாங்க, உலகம் ஃபுல்லாகவும் வந்து கொந்தளிச்சாங்க, இது டாமாஹாக் மிசைல் தான் அடிச்சிருக்குது, நீ வேணும்னு தான் பண்ணியிருக்க அப்படிங்கும்போது ஒரே வார்த்தை கொதா சொல்கிறேன், கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லாமல் இது வந்து எனக்கு தெரியாதுன்ட்டு போகிறான். ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறேன், இது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம். இதை தொடர்ச்சியாக என்ன பண்ணுது? ஏகப்பட்ட பாம்பார்மெண்ட்டு நடக்குது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள் அனுமதி கொடுத்து அவங்களுடைய எல்லையை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கு கொடுக்குறாங்க. இது ஒரு தப்பு. அதுவும் யாருக்கு எதிராக பயன்படுத்துறது கொடுக்குறாங்க? ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துறது கொடுக்குறாங்க. இது இன்னொரு தப்பு. அப்போ சவரண்டின்னு ஒன்று இல்லவே இல்லையா அந்த நாடுகளுக்கு? அவங்களுக்கு இந்த நாட்டுடைய சவரண்டி பற்றி ஏதாவது கவலை இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இஸ்லாமிய விரோதி மட்டும் கிடையாது, மனித குலத்துக்கே விரோதி. அவன் எந்த நாட்டுக்கும் அவன் நண்பன் கிடையாது. இந்தியாவுக்கு வந்து அவன் செஞ்சிருக்கிற துரோகங்கள் வந்து 1-2 கிடையாது. ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து இப்போ கடந்த சில ஒரு மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டுகள் எவ்வளோ மோசமான ஸ்டேட்மெண்ட்டுகள்னு சொல்லிட்டு இந்திய மக்களே வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. உலகமே காரி தொப்பக்கூடிய ஒருத்தன் இவனுக்கு வந்து அநியாயமாக உதவி செய்கிறாங்க. குழந்தைகள் கொல்லப்படுது. அதுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகள்னு சொல்லக்கூடிய இந்த பெயர் தாங்கி நாடுகள் ஒரு நாடு கூட கண்டனம் தெரிவிக்கல. சுப்ரீம் லீடர் கொல்லப்படுறாங்க, அதுக்கும் கண்டனம் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் அவங்க பொறுத்து பார்த்து கடைசியாக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? நாங்களும் திருப்பி தாக்குவோம். எங்கே தாக்குவோம்? அமெரிக்கன் பேசஸ்க்கு தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுது? அமெரிக்கன் பேசஸை அட்டாக் பண்ணுது. உடனே சப்ஜெக்ட் வந்து ரியாக்ட் பண்ணுது. அது வரைக்கும் பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துட்டு இருந்த இஸ்லாமிய உலகம் முழிச்சிக்கிச்சு, எந்திரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க? இங்கே வந்து எங்களுடைய இறையாண்மை நீங்கள் ஈரான் வந்து மீறி விட்டது. எது? உங்களுடைய மிசைல் எப்படி எங்கள் பார்டர் தாண்டி வரலாம் அப்படின்னு வந்தது. எதுக்கு வந்துச்சு? அமெரிக்காவுடைய முகாம் அமெரிக்கா வந்து கொடுத்ததுனால, அடைக்கலம் கொடுத்ததுனால தானே அது தாக்கப்படுது. அதுவும் வந்து அவங்க எங்கே போடுறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அந்த பேசஸில் தான் போடுறாங்க. இந்த யூஏஇயாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும், அந்த அமெரிக்கன் பேசஸ் எங்கே இருக்குங்கன்னா அது இன்னும் கூத்து. மக்கள் குடியிருப்பு எங்கே இருக்கோ அதுக்கு நடுவில் வந்து பேஸ் அமைச்சு வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பாலைவனத்துக்காக பஞ்சம் அரபு நாடுகளில், பாலைவனத்தில் எங்கேயாவது கடல் ஓரத்தில் எங்கேயாவது கொடுத்துருக்கலாம்ல. மக்கள் இருக்கிற பகுதியில் வருது, மிஸ் ஆகி வந்துச்சுன்னா மக்கள் இருக்கிற பகுதியில் உழுவணும் அப்படிங்கிறதுக்காகவே கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஈரான் வந்து சொல்லுது, என்ன சொல்லுது? நீங்கள்லாம் இஸ்லாமிய நாடுகள், எங்களுடைய சகோதரர்கள், ஒரு விஷயம் பண்ண சொல்லுங்கள். முதல்ல அமெரிக்காவை இந்த பேசஸை பயன்படுத்த வேணும்னு சொல்லுங்கள். அட்டாக் பண்ணட்டும், இஸ்ரேல்லேருந்து அட்டாக் பண்ணட்டும், இங்கேருந்து அட்டாக் பண்ண வேண்டாம். கப்பல் வச்சுருக்காங்கல்ல, ஆப்ரஹாம் லிங்கன் வச்சுருக்காங்கல்ல, ஜெரால்டு வச்சுருக்காங்கல்ல, யூஎஸ் ஜெரால்டு, இதுலேருந்து அடிக்கிறதா இருந்தால் சவுதியிலேருந்து நீ அடிக்காது. சவுதியோடைய டிஃபென்ஸுக்கு தான் அந்த ராணுவ பேசஸ் வந்து இருக்குது. அது வந்து அஃபென்ஸுக்கு கிடையாது. புரியுதுங்களா? அஃபென்ஸ் வேறு, டிஃபென்ஸ் வேறு. அஃபென்ஸுங்கிறது முன்னாடி நாமளாக போய் அடி அடிக்கிறது, டிஃபென்ஸுங்கிறது வர்ற அடியை தடுக்கிறது. இவங்க அமெரிக்கன் பேசஸ் இங்கே வச்சிருக்கிறதுக்கு என்ன, எதுக்கு காரணம்? சவுதி அரேபியாவில் அமெரிக்கன் பேஸ் எதுக்கு இருக்குது? சவுதி அரேபியாவை நோக்கி ஏதோ ஒரு மிசைல் வந்து அதை தற்காப்பு பண்ணுறதுக்காக இருக்குது. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க? இப்போ நடுவில் இஸ்ரேல் என்ன பண்ணுது? இந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையில் எப்பயுமே அந்த போரில் வந்து சொல்லுவாங்க, போரில் வந்து முதல்ல சாகிறது உண்மை தான். போரில் முதல்ல சாகிறது எது? ஆளு இவங்களாம் ரெண்டாவது. முதல்ல சாகிறது உண்மை.
ஏன் அப்படின்னா அந்த மிசைல் வந்து 100 கணக்கில் வருதுன்னு எவன் விட்ட மிசைல்லாம் அது வந்து பேர்லாம் பார்த்துட்டு இருக்கோம், வந்தவனால டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அனுப்புகிற அம்பில் வந்து ஈரான் பேர் பறிக்கிறதுனா பெரிய கஷ்டமான. இப்போ நீங்கள் ஒரு ட்ரோன் வச்சுருக்கிறான், லூகாஸுங்கிற ஒரு ட்ரோனு, அதுவும் ஷாயிட் ட்ரோனும் வச்சிங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட 100% அப்படியே மேட்ச் ஆகும். இந்த ட்ரோனை பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோனை பார்க்க தேவையில்லை, அந்த ட்ரோனை பார்த்தா இந்த ட்ரோனை பார்க்க தேவையில்லை. ஷாயித் ட்ரோனும் இந்த லூகாஸுங்கிற ட்ரோனும் சேம் ட்ரோன் தான் வச்சிருக்கான். அதை கொண்டு அவன் என்ன பண்ணுறான், வேணும்னே இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே சண்டை வரணும், ஈரான் வெர்சஸ் சவுதி அரேபியா ஆயிரணும், ஈரான் வெர்சஸ் UAE ஆயிரணும், ஈரான் வெர்சஸ் கத்தார் ஆயிரணும். இப்போ இந்த கத்தாரில் இப்போ நடந்த அந்த தாக்குதல் கூட ட்ரம்ப் வந்து சொல்கிற அப்படி என்ன சொல்கிறாரு, இது வந்து இஸ்ரேல் வந்து எங்கள்கிட்ட கேட்காம அட்டாக் பண்ணிருச்சுன்ட்டு. ஆனால் உலக மீடியா என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஈரான் வந்து இந்த தாக்குதல் நடந்துருச்சுங்க. இதில் கூத்து என்னென்னா, இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த ரீஃபைனரி இப்போ கடைசியாக அந்த சவுத் மார்ஸுங்கிற ஒரு இதில் அந்த ரீஃபைனரி இருக்குல்ல, ஜாயின்ட் ரீஃபைனரி இது 2 பேரும் சேர்ந்து உருவாக்குனது. எவனாவது தன்னுடைய ரீஃபைனரியில் தானே அடிச்சுக்குவானா, மண்டகால குழம்பி போச்சா. உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ரீஃபைனரியில் அதுதான் நம்பர் 1 ரீஃபைனரி. கத்தாரும் ஈரானும் வந்து சேர்ந்து உருவாக்கின ஒரு ரீஃபைனரி. இந்த ரீஃபைனரியிலே வந்து அட்டாக் நடக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு கிரைசிஸ் நம்ம முன்னாடி பெட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்குது. இது அது மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் வந்து எங்கே அது ட்ராக் ஆகி போயிட்டு இருக்குங்கிறது நினைக்கும் போதே ரொம்ப கொடூரமாக இருக்குது. இப்போ இந்த விஷயத்துல எல்லாம் பார்க்கும்போது இது என்ன அப்படின்னா ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இஸ்லாமுங்கிற அந்த 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 ஒரு காமன் பாண்டிங் முஸ்லீம்கள் மத்தியில் இல்லவே இல்லை. இது உலகமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டு இருக்குது. இப்போ ஈரான் வந்து சொல்லுது நீங்களாம் முஸ்லீம் நாடுகளா அப்படின்னு. அவங்க முதல்ல ஒரு அறிக்கை விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சவுதி வந்து அங்கே அட்டாக் ஆச்சு இங்கே அட்டாக்னு ஆனோன்னா இப்போ சவுதி பார்த்து கேட்குது, ஈரானு நீ வந்து இஸ்லாத்துக்காக சண்டை போறியா, நீ இஸ்லாமிய நாடா அப்படிங்குது. இப்போ பாகிஸ்தான் என்ன சொல்லுது, ஆப்கானிஸ்தானை பார்த்து நீ ஒரு இஸ்லாமிய நாடாங்குது. ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை பார்த்து கேட்குது நீ இஸ்லாமிய நாடான்னு. எப்படி வேறு இவங்க 2 பேருக்கு இப்போ இங்கே 2 ஆலிம்களும் உட்காந்து இங்கே ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, விவாதம் நடத்திட்டு இருக்காங்க. எங்கே, ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும். ஏன்னா இதில் எவன் வந்து செத்தா ஷஹீது, எவன் வந்து முர்த்தது. பாகிஸ்தான் ராணுவ வீரன் செத்தா ஷஹீதா, ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரன் செத்தா ஷஹீதா. இப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குது இது. உலகத்துக்கு என்ன மெசேஜ் போய் சேர்க்கும். இவங்க பார்க்குறாங்க இங்கே இருந்துட்டு, என்ன பாய் நீங்கள் நம்ம போய் நம்மால் போய் பார்த்தீங்கன்னா வகத்தொகை இல்லாமல் அந்த தமிழ் பொக்கிஷம் அவங்ககிட்ட போய் இஸ்லாத்துக்கு எதிராக வன்மத்தை கக்கிறம்பாங்க. இன்னும் வேறு இதிலெல்லாம் போய் நீ சங்கி நீ அது பண்ணுற இது பண்ணுறாங்கிறாங்க. முதல்ல உங்கள் லட்சணம் எப்படி இருக்கு, அவனுக்கு உங்களை வச்சு தான் அவன் இஸ்லாத்தை தெரிஞ்சு போகிறான். அவன் எதுக்கு புக்கு படிக்கணும், அவன் எதுக்கு குரான் எதுக்கு படிக்கணும், ஹதீஸ் எதுக்கு படிக்கணும். முதல்ல ஒரு உம்மத்துடைய வேலை என்ன. முதல்ல உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் கடந்து பனி இஸ்ராயல்களை கூட்டிகிட்டு வந்து தூர்சீனா மலைக்கு வெளியே அவங்கள வந்து முகாமிட்டு 6 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு நான் மேலே போயிட்டு எல்லாம் கூப்பிட்டுருக்கான், வேதம் வாங்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிறேன். போன கேப்பில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சொல்லிட்டு போனது 30 நாள் யார், மூசா அலைஹிஸ்ஸலாம். அது வேறு சில காரணங்களாக அல்லாஹ் வந்து ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அந்த கேப்பில் இவங்க கடல் கடந்து வரும்போதே அவங்க என்ன கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து எங்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுங்கன்றாங்க. நாங்களும் வந்து அல்லாஹ் வணங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சிலையை செஞ்சு கொடுங்க. ஏன்னா இவங்க ஃபிரௌனுடைய சிலையை வணங்கி வணங்கி பழக்கப்பட்டவங்க. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து காளை கன்ற வழிபாட்டு பண்ணி இவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. அந்த பழக்கத்தில் மறுபடியும் இவங்க சிலையை கேட்கும்போது இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க. இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க மேலே போகிற அந்த கேப்பில் காளைக்கன்று சிலை வந்து இவங்க உருவாக்கிக்கிட்டு அவங்க தங்களுடைய அந்த வழிபாடு செஞ்ச உடனே அல்லாஹ் வந்து அதுக்கு வந்து கேட்குறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவருடைய சமூகத்தார் தம்முடைய அந்த காளைக்கன்று குட்டியின் வடிவத்தை உருவாக்கினார்கள். மூசா சென்ற பிறகு அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது, அது கத்துச்சு. அது என்ன பண்ணிச்சு, சவுண்டு விட்டுச்சு. அந்த சிலை வந்து சவுண்ட் வந்துச்சு. ஏதோ ஒரு ஹோல்ஸ் வச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அதுலேருந்து காற்று அப்படி ட்ராவல் பண்ணி அது வரும்போது மாடு கத்துற மாதிரியே ஒரு சவுண்டு வந்து விடுது. அது வந்து அல்லாஹ் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஏண்டா இது கடவுள்னு சொல்லிட்டு நீ போறில்ல, கடவுள்னா என்ன தெரியுமா, முதல்ல கடவுளுக்கு இலக்கணம் வந்து அல்லாஹ் சொல்லி தரான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, அது அவர்களிடம் பேசுவதும் இல்லை. இது பாம்பான்னு கத்துச்சுன்னா ஏதோ உனக்கு தெரியாத உன்னுடைய அறிவியலை தாண்டி உன்னுடைய அறிவை வந்து அது ஆச்சரியப்படுத்தக்கூடிய விதத்தில் செயல்பட்டுச்சுன்னா நீ கடவுள்னு அப்நார்மல் இது அப்படின்னு சொல்லி இதுக்கு கடவுள் தன்மை இருக்குன்னு நீ வணங்குறிய, நீ கவனிக்க மாட்டியா, அது உங்ககிட்ட பேசிச்சா, அது உனக்கு பேசிச்சா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். நம்பர் 1. 2வது அல்லாஹ் சொல்கிறான், எந்த விவகாரங்களிலும் அவர்களுக்கு அது வழிகாட்டுவதும் இல்லை என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா, ஆயினும் அதனை அவர்கள் தெய்வமாக்கி கொண்டார்கள், மேலும் அவர்கள் பெரும் அக்கிரமக்காரர்களாக விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹ். இது 7வது அத்தியாயத்தில் 148வது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்கிறேன். இப்போ என்ன கவனிக்கணும் அப்படின்னா, கடவுளுங்கிறது வந்து வணங்கப்படுறதுக்கான மெட்டீரியல் கிடையாது. என்னத்தையோ ஒன்று வணங்கி ஆகணும், அதனால் வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கலாமே, சரி போ சிலை இல்லை சிலையை வச்சுக்கலாம், சரி ஓகே சிலை பிடிக்கலையா சிலை இல்லாத ஒரு கடவுளை வச்சுக்கலாம்,
வணங்குறது நம்ம என்னுடைய ஆத்ம திருப்தி, என்னுடைய மன குமுறல், நான் போய் எங்கேயாவது பிரார்த்தனை பண்ணணும், என்னுடைய இந்த பக்தியை நான் தனிச்சிக்கணும், அதனால் நான் ஒரு கடவுளை உருவாக்கி செஞ்சுக்கிறேன் அல்லது அது உருவம் இல்லாத ஒரு கடவுளை வணங்குகிறேன் அப்படிங்கிறதும் கிடையாது. கடவுளுடைய முக்கியமான சிஃபத் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான், அது கைடு பண்ணணுங்கிறான். அப்போ நீ எந்த கடவுளை வணங்குற அப்படிங்கிறது அது பெருமை கிடையாது. நீ சரியான கடவுள் வெறும் வணங்குவதை வச்சு அந்த கடவுளுக்கும் பெருமை கிடையாது, அந்த சமூகத்துக்கும் பெருமை கிடையாது. அது வழிகாட்டி இருக்கா, அந்த கடவுளை வணங்குறவன் டிசிப்ளின்டாக இருக்கிறானா, சிவிலைஸ்டாக இருக்கிறானா, ஆர்கனைஸ்டாக இருக்கிறானா, அவன் அவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறானா, அவனுடைய அந்த செயல்கள் அவ்வளோ அழகானதாக இருக்கா, அப்போ தான் அந்த கடவுளுக்கு அது கடவுள்னு சொல்லிக்கிறதுக்கு தகுதி. அந்த மக்கள், அந்த வணங்கக்கூடிய மக்களுக்கும் நான் இந்த கடவுளுடைய பக்தன்னு சொல்லிக்கிறதுக்கும் தகுதி. அப்போ அல்லாஹ் இங்கே ஷர்த்து என்ன வைக்கிறாங்க, இதுதான் தகுதி, வழிகாட்டி இருக்கா அப்படிங்கிறான். அல்லாஹ்னு ஒரு கடவுள் இருக்கிறான், நம்ம எப்படி மற்ற மக்களுக்கு காட்ட முடியும்னா முஸ்லீம்களுடைய அழகான செயல்கள், நற்பண்புகள், அதை பார்த்து ஏன் இவ்வளோ உயர்ந்த நடந்துக்கிறீங்க, எதனால நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு இறைவன் இவ்வாறு வழிகாட்டி இருக்கிறான் அப்படிங்கும்போது அந்த இறைவன் மேல் மதிப்பு வரணும். இதுதான் பேட்டர்ன். இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரச்சாரம் இதுதான். இல்லைன்னா அல்லாஹ் நினைச்சானா எவ்வளோ அற்புதங்களை காமிச்சு உண்மையான கடவுள்னு சொல்லி அதுக்கு சான்றுகளை இறக்கி அல்லாஹ் அதன் மூலமாக மக்களை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களும் ட்ரை பண்ணுறாங்களே, ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அற்புதம், இந்த இடத்துலேருந்து தண்ணி வருது அப்படின்னு ஒன்று கார்பரேஷன் வாட்டர் ஒன்று பொத்துக்கிட்டு வந்துருச்சு ஏதோ ஒரு வழிபாட்டு தளத்தில், அதுக்கு பயங்கரமாக மகிமை உண்டாயிருச்சு, பார்த்தீங்களா அப்படி வருதுன்னு. 2 மணி நேரம் கழித்து நட்டில் டைட் பண்ண உடனே தண்ணி வர்றது நின்று போச்சு. இந்த மாதிரியான இந்த சூப்பர்ஸ்டிஷன்ஸ் இருக்குல்ல, சில நார்மலான அந்த செயல்பாடுகள், ரெகுலர் செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள், இதை வச்சு கடவுள் டிசைட் பண்ணக்கூடாது. இது இந்த வசனத்திலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம். டிசிப்ளின், உங்களுடைய வழிகாட்டு, உங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸு, அதை உலகம் பார்க்கணும். இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நாம் அந்த உலகத்தை கன்ஃபியூஷனில் தள்ளி இருக்கோமா, தெளிவு கொடுத்துருக்கோமா? ஈரானையும் அரபு நாடுகளையும் பார்க்கும்போது மனிதர்கள் இன்னைக்கு குழம்பி போகிறாங்களா, இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்க முடியுமா? பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அடிச்சுக்கிறத வச்சு இதில் என்ன 2 பேருமே அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு அடிச்சுக்கிறான். ஸோ இந்த வழிகாட்டுதல் தான் இங்கே இம்பார்ட்டன்ஸு. அப்போ ஏன் இந்த வழிகாட்டுதல் இவங்ககிட்ட இல்லை, இந்த அரபு நாடுகள்கிட்டையும் இவங்ககிட்டையும் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இல்லை அப்படின்னா யாரும் வேதத்தை சரியான முறையில் பின்பற்றுவது கிடையாது. அதனுடைய வேல்யூஸ், குரானை நம்ம ஓதுறோம், குரானை மதிக்கிறோம், குரானை பிரிண்ட் பண்ணி சப்ளை பண்ணுறோம், ஆனால் குரான் படி வாழ்கிறோமா? குரானில் தனிநபருக்கான வழிகாட்டுதல் இருக்குது, அரசாங்கங்களுக்கான வழிகாட்டுதல் இருக்குது, வெளியுறவு கொள்கை இருக்குது, குரான் எக்கனாமிக் பாலிசிஸ் பேசுது, பொலிட்டிக்கல் பாலிசிஸ் பேசுது, ஃபேமிலியுடைய அந்த பிரின்சிபல்ஸ் குரான் பேசுது. இதை ஃபாலோ பண்ணியிருந்தா நமக்கு இந்த கேவலமான நிலை, இதை ஈரான் ஃபாலோ பண்ணியிருந்தா, இதை சவுதி அரேபியாவும் ஃபாலோ பண்ணியிருந்தா ஒரே மாதிரி ஒரே பேஜில் இருந்திருப்பாங்க. முதல்ல இந்த ஒரு நாடுகளே உருவாயிருக்கக்கூடாது. மொதல் விஷயமே தப்பு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். இந்த எல்லைகள் இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் முதல்ல இருக்கலாமா? மற்ற நாடுகளை விடுங்க, அது அவங்கவுங்க சவரண்டி அவங்க தனியாக வச்சுக்கிறாங்க. நமக்கு வேற சவரண்டியே கிடையாது, நமக்கு ஒரே சவரண்டி ஆச்சு. நமக்கு இறையாண்மை மொத்தமும் அல்லாவுக்கு சொந்தம். இனில் ஹுக்மு இல்லால் இல்லா, அல்லாவை தவிர வேற யாருக்கும் கட்டளை இடக்கூடிய அதிகாரம் கிடையாது, சுப்ரீம் லீடருக்கும் கிடையாது. அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய இமாம் யார்? குரான் தான். அப்போ குரானை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? இது ரமலான், இப்போ இந்த மாதம் இது நோம்புடைய மாதம் நம்ம நினச்சி வரோம். ஆக்சுவலாக இது நோம்புடைய மாதம் கிடையாது, குரானுடைய மாதம். ஏன் நோன்பு வைக்கிறோம்? ரமலானில் குரான் இறங்குனதுனால நோன்பு வைக்கிறோம். அப்போ குரான் வேறு மாதத்தில் இறங்கிச்சுன்னா வேறு மாதத்தில் நோன்பு வச்சுருப்போம். அப்போ ரமலானுக்கு சிறப்பு கிடையாது. அப்போ அல்லாஹ் உணர்த்த வர்றது என்ன? இப்போ நோன்பு கட்டாய கடமை ஆக்கணும், அப்போ குரான் கட்டாய கடமை இல்லையா? அப்போ குரான் ஃபாலோ பண்ணுறது, குரான் படி உங்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து துறைகள் இருக்க வேண்டிய அது கட்டாய கடமை இல்லையா? இதுதான் அல்லாஹ் குரானில் சொல்லும்போது, இது முன்னாடி ஒரு உம்மத்து இருந்துச்சு, அந்த உம்மத்துக்கு குரானுக்கு முன்னாடி அவங்களுக்கு தௌராத்துங்கிற ஒரு புத்தகம் தரப்பட்டிருந்தது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? எந்த மக்கள் மீது தௌராத் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்று செயல்படவில்லையோ அந்த மக்களின் உதாரணம் வேதங்களை சுமக்கின்ற கழுதையை போன்றதாகும். அல்லாவின் வசனங்களை பொய்யென்று தூற்றிய மக்களின் உதாரணம் இதை விட மோசமானதாகும். இத்தகைய கொடுமைக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. தௌராத் அவங்களுக்கு தரப்பட்டுச்சு, அவங்க என்ன பண்ணாங்க? அதை ஓதுனாங்க, அதை வழிபட்டாங்க. அவங்களும் தௌஹீத்வாதிகள். நினச்சிங்க, ஈரானில் நீங்கள் இஸ்ரேலில் போங்க, எந்த சிலை வழிபாடும் இருக்காது, யாதொரு விக்கிரமும் ஏற்படுத்தாதுன்னு இருக்குல்ல, அவங்க ஏற்படுத்தவே இல்லை, இது வரைக்கும் ஏற்படுத்தலை. யூதர்கள் பியூர் தௌஹீத்வாதிகள், அவங்க எந்த வழிபாடும் அவங்க செய்கிறது கிடையாது. ஆனால் பிரச்சனை என்ன? ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன
எது எது மனம் போன போக்கில் வாழ்கிறாங்க அவங்க போகிறாங்க. இது வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி செயல்படுபவர்கள் கழுத மாதிரி கேடு கட்டவர்கள், அதை விடையும் கேடு கட்டவர்கள். அப்போ அல்லாஹ் சொல்லி சொல்கிறான் இவ்வளோ மோசமான உதாரணங்கள். இப்போ நாம யார்? இப்போ குரான் சுமந்து இந்த இடத்துல தௌராத்தை தூக்கிட்டு குரானை போடுங்க. எந்த மக்கள் மீது அடுத்த ஒரு வேதம் வந்திருந்தால் இப்படி தான் இருக்கும் வசனம். எந்த மக்கள் மீது குரான் சுமத்தப்பட்டதோ பின்னர் அவர்கள் அதன் பொறுப்பை ஏற்று, ஒரு வேதம் சுமத்தப்பட்டதுன்னா அதுக்கு பொறுப்பு இருக்கும். தௌராத் வந்த உடனே எல்லாம் என்ன பண்ணுறான், மலையை உயர்த்துறான், தூர் மலையை உயர்த்தி இதை பற்றி பிடிச்சிங்க, இதை கெட்டியாக பிடிச்சிங்க, இதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க, இதை மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நல்லா சொல்கிறான். அதே தானே எல்லாம் குரானுக்கும் அங்கே ஒரு வாக்குறுதி எங்களுக்கு ஒரு வாக்குறுதி எல்லாம் சொல்லியிருப்பான். அப்போ குரான் சுமத்தப்பட்டு அது செயல்படாதவர்கள் கழுதை போன்றவர்கள். குரானில் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறான், குரல்களிலேயே அருவருக்கத்தக்கது கழுதையின் குரல்ங்கிறான். இந்த இடத்துல வேதம் வச்சிருக்கிற ஆளு ஃபாலோ பண்ணலன்னா அவன் கழுதை. இன்னொரு இடத்துல ஆக கேடு கட்டவன் யாருன்னா அந்த எந்த குரல் அருவருக்கத்தக்கது மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுதை. இப்போ நம்ம ஒரு கிளி வளர்த்துறோம், அது கிளி வந்து வீட்டில் கத்துது, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், புரியுதுங்களா? ஒரு கோழி வந்து கூவுது, கோழி கூவுதுன்னு தான் சொல்கிறோம். என்ன கிளி வந்து அதுவும் வந்து அதோடைய அந்த பாஷையில் சொல்கிறோம், கிளி வந்து அது ஒரு வெளிப்படுத்து சத்தத்தைங்கிறோம். ஆனால் கழுதையை போட்டு கத்துதுன்னு தான் சொல்கிறோம். அது கழுதை வந்து பாடுகிறது, கழுதை பேசுகிறதுலாம் இல்லை, கழுதை கத்துதுங்க. அவனே அந்த அந்த யார் அந்த சும தூக்கிட்டு போகிறான்ல, அவனே வந்து அதை யூஸ் பண்ணுறான், அது அவனுடைய அதுக்கு சாப்பாடு போடுறான், அதை பராமரிக்கிறான். ஆனால் வாயை திறந்துச்சுன்னா இவனே அடிப்பான், வாய் முடு, சும்மா காதை செவிடாக்கி பேம் 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 பேன்னு கத்திட்டு இருக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி இன்னைக்கு ஐநா சபையில் போய் ஒரு முஸ்லீம் லெக்சர் கொடுக்குறான்னா அவனுக்கு என்ன மாதிரி ஃபீலிங் ஆகுதுன்னா, இந்த கழுதை கத்துற ஃபீலிங் வருது அவனுக்கு. இப்போ நம்ம போய் தமிழ் பொக்கிஷம் வீடியோ கீழே நம்ம ஒரு கமெண்ட் போட்டோம்னா கழுதை கத்துற சவுண்ட் அவனுக்கு கேட்குது. அதனால தான் நம்மளை போட்டு என்னங்கிறான், தூணாங்கிறான், தானாங்கிறான், மானாங்கிறான். என்ன அது வந்து எல்லாம் அந்த ஃபேக் ஐடிக்குன்னு ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுடைய 4 தலைமுறை 5 தலைமுறை இழுத்த வச்சு அவங்க ஒரே கொலா சண்டையாக போகுது. எத்தனை வீடியோவில் போய் சண்டை போடுவீங்க? எங்கே போட்டாலும் உங்கள் குரல் கழுத குரல் தான். நீங்கள் எழுத்தா போடுங்க, நீங்கள் பேச்சா போடுங்க, நீங்கள் உங்கள் நியாயத்தை போடுங்க. கழுதை தன் தரப்பு நியாயத்தை பேசும்போது எத்தனை பேர் அதை கவனமாக கேட்பாங்க, ஏதோ சொல்ல வருது இருப்பா அப்படிமா மூடு, வாயை மூடுமோ, எடுத்தோன்னு என்னத்தை பேசினாலும் வாயை மூடுமோ. அப்போ முதல்ல குரானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாயை தோறங்க, இல்லைன்னா நீங்கள் கழுதை. இதுதான் வந்து குரான் சொல்லக்கூடிய மெசேஜ். இப்போ இந்த ரமலான் மாதத்தில் நம்ம வந்து இதை ஒரு படிப்பினியாக நம்ம வந்து வச்சுக்கணும். எல்லா மதங்களும் இப்போ இந்த ஒரு சோதனை வந்துருச்சு. இப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, முதல்லாம் எவனோ கூட கட்டு போனால் என்னன்னு இருப்போம், சண்டை நடக்கும், சரியாவோ மிடில் ஈஸ்டில் நடக்குது, ஸ்கோர் பார்க்குற மாதிரி பார்ப்போம். இன்றைக்கி இங்கே 100 அவுட்டு, இங்கே 10 அவுட்டு, இவன் இன்றைக்கி வந்து இவன் ஜெயிச்சான், அடுத்த நாள் திருப்பி இவன் வந்து 4 ஃப்ளைட் அடித்தான், ரைட், இது 4 போச்சு, அது 1 போச்சு, இவன் ஜெயிச்சான். இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈரானு எங்கள் தரப்பு நியாயம் உங்களுக்கு புரியல, சவரண்டினா என்னன்னு உங்களுக்கு புரியல, நீதி அநீதி என்னன்னு உங்களுக்கு புரியல, புரிய வைக்கிறது எங்கள்கிட்ட ஒரு வழி இருக்குது. என்ன வழி? ஹொர்முஸை மூடு, ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸை மூடு. ஏன்? உனக்கு சோறு கிடச்சிட்டு இருக்கிறதுனால தானே நீ வந்து என்ன நடக்குது, எவன் எக்கேடு கட்டு போனால் என்னன்னு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிற. எவனுக்கு எங்களுக்கு சோறு இல்லை, என் வீட்டில் இளவு விழுந்திருக்கு, உங்கள் வீட்லேயும் விழுவிட்டோம், நான் ஒன்றும் அடிக்கலாம் மாட்டேன், சும்மா உன்னை சிந்திக்க வைக்கிறேன். அல்லாஹ் வந்து எப்போவுமே ஒரு ரசூல் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு பஞ்சத்தை எல்லாம் அனுப்புவோம். ஏன்னா அந்த ரொட்டீன் லைஃப் போயிட்டே இருந்துச்சுன்னா யோசிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன, கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து ரிக்ஷா ஓட்டுலவர்லேருந்து பாலிட்டிஷியன்லேருந்து எல்லாரும் ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸ்னால் என்னன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை மூணுனது சரியா தப்பா, யார் பக்கம் நியாயம்? ஏன் அப்படின்னா கேஸ் சிலிண்டர் இல்லை. என்ன இன்றைக்கி வந்து ஹோட்டல்லாம் வந்து அங்கங்கே மூடிட்டு இருக்காங்க, என்ன வேணாலும் அது வந்து என்ன சொல்கிறது, வதந்தி, கேஸ் எல்லாம் இப்போ தட்டுப்பாடு இல்லை அப்படிங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கேஸ் எல்லாம் தட்டுப்பாட்டில் தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறோம், ஒரு கப்பல் வந்துருச்சுங்கிறாங்க, முதல் கப்பல் வந்தேன், முதல் இல்லை ஒக்கே கப்பல் வந்திருக்கு, அவ்வளோதான். அங்கே ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும், அது ஹோல்சேலாக அவங்க கொடுக்கல, புரியுதா? ஒவ்வொரு கப்பலுக்கு தனி ஐடென்டிஃபிகேஷனு, ஒரு ஃப்ளாக் வச்சுட்டு இன்னும் வந்து அந்த டீல் இன்னும் பேசி முடியல. அது ஜெய்சங்கர் சொல்கிறாரு, இந்தியாவுடைய கப்பல் முழுவதுமாக வருவதற்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த அனுமதி வாங்கலை, கிளம்புன 2 கப்பலை விட்டுருக்காங்க, அவ்வளோதான். இனி ஒவ்வொரு கப்பலுக்கும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு தான் இப்போ அது பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க டோல் போட்டாங்க, இனி வந்து போகிறது இருந்தால் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து $20 மில்லியன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கப்பல் எடுத்துகிட்டு நீ போ அப்படிங்கிறப்ப இந்த நிலைமை வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலகமே இன்றைக்கி சிந்திக்குது. இப்போ அது பார்க்கணும். இப்போ உலக நாடுகளுக்கு ஒரு ப்ரெஷர் வந்திருக்கு, என்ன தலையிடுங்க, நியாயம்னா என்ன, முதல்ல பேசுங்க, முதல்ல சொல்கிறேன், எங்களுடைய சவரண்டியை சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அமெரிக்காட்ட சொல்லுங்கள். இவன் தான் ஆரம்பித்தான். இப்போ இன்றைக்கி என்னங்கிறான், எல்லாம் திருப்பி. ஆனாலும் பேசுகிறது யார்? கழுது இல்லை. என்னதான் ஈரான் பேசினாலும் உம்மத்தாக பார்க்கும்போது அது ஒரு கழுது தான்.
அல்லாஹ் பொறுத்த இப்போ நான் வந்து நியாயமாக இருந்தால் நான் என் தரப்பில் நான் என்ன பேசிக்கிட்டாலும் என்னையும் கழுதையாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. நான் போய் வந்து தமிழ் பொக்கிஷம் விக்கிக்கு எதிராக ஒரு வீடியோவோ அல்லது வேற ஒருத்தர் யாரோ ஒரு பேசுகிறாங்க, ரவிக்குமார் சோமு பேசுகிறாரு, அவர் பேசுகிறாருன்னா அவங்களுக்கு எதிராக வீடியோ போட்ட உடனே இவன் சங்கிமா என் பேச கேட்கவே மாட்டாங்க. கீழே போய் நம்ம கமெண்ட் போடுவாங்க நம்ம ஆதரவாளர்கள்லாம், ஏங்க அவர் முழுசாக பேசுறீங்க, எங்கன்னா கழுதை பேசுறது எவன்டா முழுசாக கேட்பான்? நானும் ஒன் ஆஃப் த கழுதை. எங்கள் தரப்பு நியாயம்லாம் கேட்கணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஒரு காலம் வரும், அந்த டைமில் உட்காந்து கேட்பாங்க. இப்போதைக்கு ஸ்டேட் ஆஃப் ஹொர்முஸை வச்சு நியாயம் எது அநியாயம் எதுங்கிறது மக்கள் போட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண இருக்கக்கூடிய மக்கள், வேதத்தை பற்றி நாலேஜ் இல்லாத மக்கள் கூட தெளிவாக சொல்கிறாங்க, ஈரான் வந்து தப்பு பண்ணல. தப்பு பண்ணது யார்? யார் பண்ணி வச்சா? அமெரிக்காவும் இஸ்ரேல். இந்த போர், அதாவது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார் யார்? அலி லார்ஜானி. அவர் வந்து சொல்கிறார், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், டேபிளில் 3 கண்டிஷன் தாங்கிறார். பேச்சுவார்த்தை தயாருன்னு சொன்ன ஒரு ஆளை அவர் உடனே இஸ்ரேல் வந்து தூக்கிட்டு அப்புறம் எப்படி சொல்யூஷன்? ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேன், பேசுகிற வர்றவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு பேசுகிற ஐடியாலே இல்லாதவங்களை வந்து வச்சுருந்துட்டு என்ன போய் எப்படி இது பேச்சுவார்த்தை நடக்கும்? இப்போ இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெசேஜும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கழுதை தான், ஆனாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க ஒரு 5 நிமிஷம். இதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு சொல்கிறேன் ஒரு 5 நிமிஷம் உபதேசம். என்ன அப்படின்னா, நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, சவரன்ட்டின்னா என்ன அதை பாருங்க. அதை யார் வயலேட் பண்ணுறா? அநீதிக்கு எதிராக நில்லு. நமக்கு எது லாபம் அப்படின்னு நின்னீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்களை அடிக்கிறது லாபமாக இன்னொருத்தனுக்கு தெரியும். அந்த டைமில் நீங்கள் நியாயம் பேசுவீங்க, எவனும் கேட்க மாட்டான். இப்போ இது வந்து உலகத்துக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை படைத்தவன் வந்து இந்த பூமியை அப்படியே அநீதி மிகைச்சிருக்கக்கூடிய அந்த நிலையில் அல்லாஹ் விட்டுற மாட்டான். அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அது சொல்கிறான், ஆது கூட்டத்துடன் இறைவன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை கவனிக்கவில்லையா? உயரமான தூண்களுடைய இரம் எனும் வாசிகள் அவர்களுடன் எப்படி நடந்துக்கிட்டான்னு நீங்கள் பார்க்கலையா? பள்ளத்தாக்குகளை குடைந்து வாழ்ந்த சமுதாயத்துடன் எப்படி நடந்தான் பார்த்துக்கலையா? ஃபிரௌனுடைய சமூகத்துடன் எவ்வாறு நடந்து கொண்டான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்களோ உலக நாடுகளில் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டிருந்தார்கள். இவங்க என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வை வணங்கலை, என்ன மறுத்துட்டாங்க, எனக்கு தர வேண்டிய மரியாதை தரலாம், அதெல்லாம் பேசல. வேர்ல்டு பாலிடிக்ஸில் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்தாங்கன்ற. இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸில் எவன் அட்ராசிட்டி பண்ணுறாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அந்த அட்ராசிட்டி பண்ணுறவர்களை அடையாளம் காணுங்கள். அது யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள். இது கேட்க உங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யுங்கள். இது செய்யாத பட்சத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இறுதியில் அவர்கள் மீது இறைவனின் தண்டனையின் சாட்டை ஒளிந்தான். கடைசியாக அல்லாஹ் என்ன பண்ணான்? அவனுடைய தண்டனை கொண்டு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இது ஸ்டார்டிங்கு, இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். இனி வந்து உலகம் மிகப்பெரிய டிசாஸ்டரை சந்திக்க போகுது. இதோடைய தொடக்கம் தான் இந்த எரிபொருள் பற்றாக்குறை. என்ன இது வந்து இஸ்ரேல் வந்து இது வந்து சாதாரணமாக விடாது. இந்த போர் வந்து ஒரு காலத்துலையும் இஸ்ரேல் வந்து நிற்கிறதுக்கு அது விடாது. அதனால் அல்லாஹ் சொல்கிற கடைசியாக, உண்மையில் இறைவன் குறி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். நான் குறி வச்சு காத்துட்ருக்கிறேன். இப்போ அல்லாஹ் வேர்ல்டு பூரா ஒரு சர்வே எடுக்கிறான். எவன்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி வச்சுருக்கான் அவன் தான் தப்பிப்பான் 3ஆம் உலக போரில். யாரெல்லாம் சத்தியத்துக்கு நியாயம் அநியாயம் இதை மட்டும் பேசு, புரியுதா? இன்றைக்கி வந்து நம்ம நாடு இருக்குது, நம்ம வந்து அணு ஆயுதத்தை தயாரித்து வச்சுருக்கோம், இது நியாயம். ஆனால் ஈரான் தயாரித்தா அது அநியாயம் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து அல்லாஹ் நோட் பண்ணிக்குவான். ரைட், ஓகே, நீ அப்படி அநியாயமா, ஓகே, உனக்கு வந்த ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. யார் யாருப்பா இதுக்கெல்லாம் ஓட் போடுறீங்க? எல்லாம் ஓட் போட்டுங்க. அப்போ அல்லாவுடைய அசாப் வரும், விரைவில் வரும். இதில் 4 பேர் இதில் எக்ஸாம்பிள் இருக்கும். நம்பர் 1 முஸ்லீம்கள், இவங்க ஆல்ரெடி ஃபெயிலு, இவங்க மேலே ஆல்ரெடி அசாபு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இன்னும் வந்து வேகம் எடுக்கிறது மட்டும்தான் பாக்கி. நம்பர் 2 கிறிஸ்தவர்கள், இவங்களும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கணும். உலகத்தில் பார்க்குறாங்க இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, அநியாயம் நடந்துருக்கு. கிறிஸ்தவ மதம் இதை தான் போதிக்குதா? பைபிள் இதை தான் சொல்லுதா? நேத்தன்யாவு வந்து பேசுகிறார், என்ன சொல்கிறாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாமை விட செங்கிஸ்கான் சிறந்தவன். அவன் சொல்கிறான், செங்கிஸ்கான் சிறந்தவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பலவீனமாக இருந்தாங்க, செங்கிஸ்கான் வலிமையாக இருந்தான். வலிமை இருந்தால் கொடூரமான அந்த ரூத்லெஸ்னா தானே கொடூரம். வலிமையாக இருக்கணுமா, கொடூரமாக இருக்கணுமா? இப்படி இருந்தால் உலகம் உங்கள் பேச்சை கேட்கும். இது சொல்கிறார். மைட் இஸ் ரைட், இதுக்கு பேர் தடி எடுத்தவன் தண்டல்காரன். இது நியாயமா? இது இப்போ இஸ்ரேலுக்கு வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவருக்கு இஸ்ரேலுடன் இருக்கிறார், இப்போவும் இருக்கிறாரா? இயேசு வந்து செங்கிஸ்கானை விட தரம் தாழ்த்துற. நாங்கள் இதை ஒத்துக்க மாட்டோம், முஸ்லீம்கள் இதை ஒத்துக்க மாட்டோம். இயேசுடைய செருப்புக்கு கூட சமம் கிடையாது செங்கிஸ்கான், புரியுதுங்களா? இயேசு வந்து வெறும் 12 பேரை ஃபாலோ பண்ணாங்க. ஆனாலும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இணையாக அவரை மதிக்கிறோம். அவருடைய 2ஆம் வருகையை எதிர்பார்த்துருக்கிறோம். அவர் வந்து நீதியை நிலைநாட்டுவார்னு நம்புகிறோம். அவர் வந்து அவருடைய களத்தை பலப்படுத்தணுங்கிறதும் நாங்கள் ஒத்துக்கிறோம்.
இப்போ நீங்கள் இதை ஒத்துக்கிறீங்களா? இஸ்ரேல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, உங்களுடைய கண்டனம் எங்கே இருக்குது? நீங்கள்லாம் திரும்பி இருக்க வேண்டாமா? நீங்கள் விரும்பக்கூடிய இயேசுவை எவ்வளோ மட்டமாக பேசுகிறேன். இதுக்கு வந்து கிறிஸ்தவ நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா எப்படி இதை வந்து சகிச்சுக்குது? அது பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான், தீமை நன்மையை விட நன்மை ஜெயிக்குங்கிறான். இது பலம் இருந்துச்சுன்னா. அது ஒரு பாட்டு கூட இல்லைனால தீமை தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி அவன் வந்து பேசுகிறான். அப்போது இவங்களுக்கும் ஒரு சோதனை. இந்த உலகத்தில் எது நியாயம் எது அநியாயங்கிறத எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்குறான். ஓட்டு போடுங்க. நம்பர் 3 யூதர்களையும் சொல்கிறேன். இதுதான் வந்து உங்கள் தௌராத் வந்து சொல்லப்பட்டுதா? தௌராத் இதைத்தான் போதிக்குதா? அப்பாவிகளை கொல்லுங்க, குழந்தைகளை கொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஜெருசலத்தில் வந்து இருப்பதற்கான உரிமை யார் பெற்றுக் கொடுத்தாலும், அது எவ்வளோ கேடு கட்டவன் பெற்றுக் கொடுத்தாலும் அவன் உங்களுக்கு ஹீரோவா? இந்த எப்ஸ்டீன்ட்ட வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த எப்ஸ்டீன் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன்டா சின்ன சின்ன குழந்தைகளை வந்து இந்த மாதிரி வச்சு அவங்கள துன்புறுத்தி விதவிதமான டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் பண்ணி ஒரு காசு சம்பாரிச்சியா, இது உனக்கு இந்த ஈன பொழப்பு உனக்கு தேவையாடான்னு கேட்டான். என்னங்கிறான், நான் அந்த காசை நான் மட்டும் வச்சுக்கிட்டேனா, எல்லாருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ அவர் திருப்பி கேட்குறாரு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர், நீ எல்லாத்துக்கும் கொடுத்தில்ல, இப்படி சம்பாரித்த காசுன்னு சொல்லி கொடுத்தியா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற. இதை சொல்லியிருந்தால் அவங்க வாங்க மாட்டாங்க அப்படி அவர் சொல்கிறார். இதை சொல்லி அவங்க வாங்க மாட்டாங்கன்ற. இப்போ இதுதான் சொல்கிறேன், இப்போ காசு வந்தால் போதுமா? அது விபச்சாரத்தில் வந்த காசு, அது தீவிரவாதத்தில் வந்த காசு, அது திருடிட்டு வந்த காசுன்னு பார்க்க மாட்டிங்களா? அப்போ யூதர்கள் இன்றைக்கி எதை பார்க்குறீங்க? உங்களுக்கு வந்து ஒரு நாடு வாங்கி கொடுத்தா அது எவ்வளோ கேடுகட்ட செயல்களை செஞ்சு பல மக்களை வந்து அப்பாவி மக்களை கொன்று வாங்கி கொடுத்தா அவன் வந்து உங்களுக்கு ஹீரோ ஆயிடுவானா? அல்லாவிடத்தில் உங்களுடைய பதிவு பண்ணிட்டு இருக்கு. அடுத்தது, மதங்கள் தான் இந்த உலகத்தில் ஃபசாதுக்கு காரணம், மதங்களை விட்டு நாங்கள் நீதியில் வந்து நாங்கள் ஒன்றிணைங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இன்னைக்கு உலகத்திலேயே மேஜர் மதம் எது? நாத்திகம்தான். இன்றைக்கி வந்து கிறிஸ்தவமோ இஸ்லாமோ கிடையாது. மேஜர் மதம் இன்னைக்கு அதிக மக்களால் பின்பற்றக்கூடிய மதம் எது? நாத்திகம்தான். இப்போ நாத்திகர்களை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பீயிங் ஹியூமனும்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை பேசுங்க, மனிதாபிமானத்தை பேசுங்க அப்படிம்பாங்க. மனிதாபிமானத்தை பேசுகிற நீங்கள் எதன் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் எதன் பக்கம் நிற்கிறீங்க? நீங்கள் வந்து செக்யூலர் கண்ட்ரி, ஈரான் வந்து மதவாத நாடு, அதனால் ஈரான் அடி வாங்கணும், அவ்வளோதான். அது பக்கம் நியாயம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மதவாதி அடி வாங்கலாம், தப்பு இல்லை. எனக்கு எதிரானவன், அவ்வளோதான். எனக்கு எதிரிக்கு எதுனா நடந்தாலும் அது சரி அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு. இப்போ இந்த நிலைப்பாடை இந்த 4 வகையினரும் நீங்கள் எந்த சைடுங்கிறது இனி வந்து நீங்கள் நியூட்ரல்னு சொல்லிட்டு எஸ்கேப்லாம் ஆயிட முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டு கிச்சன் வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு. அடுத்தது என்ன தெரியுங்களா? இன்றைக்கி வந்து 28 நாளுக்கு வரைக்கும் தான் ஃபியூலு. அடுத்து ஃபியூல் வரலைன்னு வச்சுங்க. ஃபியூல் வரலைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் கட்டு, ஃபேக்ட்ரிஸ் கட்டு. இன்ஜின் ஆயில் இல்லைன்னா எந்த வண்டியும் ஓடாது, லாரி ஓடாது, ஃபேக்ட்ரிஸ் ஓடாது, கிரீஸ் இல்லைன்னா எதுவுமே ஓடாது. அதுலேருந்து எவ்வளோ பிளாஸ்டிக் வராது, உங்களுக்கு பெயிண்ட் வராது, இன்னும் கொஞ்சம் நாளில் யூரியா வராது, உரம் வராது, விவசாயத்துக்கு வரப்போகுது பிரச்சனை. இது எல்லாம் அதை சொல்கிறேன்ல, அல்லாஹ் இந்த பிரச்சனை இதோட ஒழிச்சு கட்டணும்னா நீதியின் பக்கம் நில்லுங்க, அழிஞ்சு நாசமாக போகணுன்னா அநீதியின் பக்கம் நில்லுங்க. இதுதான் இன்றைக்கி இந்த உலகம் வந்து சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அதில் எல்லாத்தோட மொதல் விஷயம், தயவு செஞ்சு முஸ்லீம்கள் குரானை நோக்கி ஒன்றுபடுங்க. இதை விட்டுட்டு வேறு எந்த நீங்கள் அணு ஆயுதம் தயாரிச்சுக்கிட்டாலும் சரி, நீங்கள் சேஃபெல்லாம் இருக்க முடியாது. அடுத்த நம்பர் பாகிஸ்தான். இப்போவே பிளான் இது எஸ்கடாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா 90ஸ்லேருந்தே இஸ்ரார் அகமது இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் வைஸ் படி, சீக்வன்ஸ் படி, ஃபஸ்ட்டு ஈரான், 2வது பாகிஸ்தான். அப்போ நியூக்ளியர் வச்சுருந்தா தப்பிச்சிருவா? நீ தப்பிக்கலாம் மாட்டப்பாவா, உனக்கும் இருக்குது சுழுக்கு. அப்போ ஒழுங்காக இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணால் தப்பிச்சிருவோம். முஸ்லீம்கள் தான் அடுத்தது வந்து நாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நாம் வந்து இந்த உலகத்துக்கு வந்து காமிக்கணும். அது இந்த ரமலான் வந்து இப்போ கடந்து போச்சு. இதோட குரானை தூக்கி ஓரம் வச்சுட்டு இருக்கிறத விட்டுட்டு குரானை அன்றாட வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிச்சு குரான் படி வாழக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு தனிநபராக, ஒரு ஃபேமிலியாக, ஒரு சொசைட்டியாக நம்ம எமர்ஜ் பண்ணணும். அல்லாமா இக்பால் சொல்வார், கௌம்கி தக்தீர் அஃப்ராதிக்கு ஹாத்தோமே அப்படிங்கிற. அதாவது ஒரு தனிநபர் மாற்றம் தான் அந்த சமூகத்தின் மாற்றம். ஒருத்த மாதிரி என்ன பண்ண முடியும்? ஒருத்த மாதிரி பெரிய விஷயம் பண்ண முடியும். துருராதிங்கிற ஒரு ஆள் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துகிறார் முடியும். ஒரு ஆள் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியாங்கிற வலிமையான ஆயுதம் இருக்குது. ஒவ்வொரு ஆளும் இம்பேக்ட் ஏற்படுத்த முடியும். அது நமக்கு வந்து இப்லீஸ் ஷைத்தான் நமக்கு போடக்கூடிய ஒரு அவநம்பிக்கை. தனியாக நீ மட்டும் மாதிரி என்ன ஆயிரப்போகுது, இதான் ஊரோடு அப்படியே மெர்ஜ் ஆயிடும். நம்ம மாதிரி ஒன்று கண்டிப்பாக மாற்றம் நடக்கும். அது தனிநபர்லேருந்து தான் நம்ம தொடங்கணும். இன்ஷா அல்லாஹ் அது முழு உலகத்தையும் நீதியின் கீழே கொண்டு வருவதற்கான வழிவகை செய்யும். அத்தகைய செயலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.